ஹலோ ஆல். ஸோ வெல்கம் டு எஸ்எஸ் ஹேண்ட்மேட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட பேசிக் ஸ்டிச்சஸ் இன்றைக்கி வந்து செயின் எப்படி போடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு நம்ம நியர்பை ஷாப்ஸில் கிடைக்கிற மாதிரி ஒரு யார்ன் பால் அதை வச்சு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அண்ட் அது ப்ளஸ் நமக்கு இதுக்கு வந்து தேவையான நீடில் பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 சைஸ்க்கான நீடில் நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த யார்ன் கவுண்ட் ரொம்ப சின்னது தான். ஸோ 2 to 2.5 நீடில் சைஸ் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணுறது நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யார்ன் பாலோட எண்ட் த்ரெட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட ஃபிங்கரில் நம்ம 2 கை வச்சு தான் நம்ம இதை ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து த்ரெட் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் முதல்ல த்ரெட்டு வந்து ஒரு சைட் இப்படி சுற்றிக்கோங்க. ஸோ சுற்றிக்கிட்டு அதில் வந்து ஒரு நாட் ஃபார்ம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த நாட் ஃபார்மேஷன். நான் இன்னொரு டைம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நான் த்ரெட்டோட எண்ட் எடுத்துட்டிங்க, இண்டெக்ஸ் ஃபிங்கரில் சுற்றிக்கிறோம். அண்ட் அடுத்தது நம்மளோட நீடில் வந்து நல்லா க்ரிப்பாக ஃபஸ்ட் யார்னில் நல்லா பிடிச்சிக்கணும் கண்டிப்பாக. ஸோ 2 சைடு க்ரிப்பாக பிடிச்சா தான் உங்களால் நீடில் இன்சர்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீடில் அந்த ஹோலில் விட்டுட்டிங்கன்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். அந்த நாட்டை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் டைட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 இது ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று வந்து லாங்காக இருக்கும். ஸோ லாங்கர் சைட் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அப்போனா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து த்ரெட் ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லாங்கர் சைடு இருக்கிற த்ரெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை கையில் இந்த மாதிரி சுற்றிக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் த்ரெட்டை வந்து சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து த்ரெட் வர்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, செயின் போட போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் வச்சு தான் நம்மளோட என்டையர் க்ரிப்பவே நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட லிட்டில் ஃபிங்கரில் க்ரிப்பை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ண செயின் போட ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணணும்னா லிட்டில் ஃபிங்கர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட்டை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ என்ன பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். ஸோ இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம செயின் போடலாம் பாருங்கள் எப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் செயின் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீடில் வந்து நாட் அந்த ஃபர்ஸ்ட் போட்ட நாட்குள்ளே இருக்குது. என்னோடய லென்த்தி த்ரெட் வந்து அதுக்கு கீழே இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த நீடில் வந்து பெருசாக இருக்கிற நம்மளோட லென்த்தி த்ரெட்டில் உள்ளே விட போகிறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு விட்டு அந்த த்ரெட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற நாட்டில் வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் அ செயின், ஓகேங்களா. நல்லா பாருங்கள், இட் இஸ் அ செயின், ஓகேங்களா. ஒரு செயின், குட்டி செயின் ஃபார்ம் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த லூப் அடுத்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த லூப்பு இந்த செயின் ஃபார்ம் ஆகிருக்குறீங்களா இல்லைங்களா. ஸோ அதில் தான் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து ஸ்டிச் போட போகிறோம், அடுத்து செயின் போட போகிறோம். ஸோ இது கண்டினியூஸாக இப்படி நம்ம ஒர்க் பண்ண ஆப்வியஸ்லி நம்ம வந்து செயின் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ கீழே வந்து நமக்கு ஸ்மாலர் த்ரெட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த த்ரெட்டு வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட க்ரிப்காக, ஓகேங்களா. அந்த த்ரெட்டு வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான், கீழே அந்த எண்டு நாட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட செயின் ஸ்டிச் கண்டினியூஸாகவும் நீட்டாகவும் கரெக்டாகவும் இருக்கும் ஒரே மாதிரி. இல்லாட்டி நீங்கள் அதை பிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ எதுக்காக என்ன பண்ணணுன்னா நம்மளோட தம் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் வச்சு அதை நல்லா ஹோல்டு பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் நான் 3 செயின்ஸ் இப்போ போட்டிருக்கேன், நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை போடும்போது நம்ம வந்து ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். நமக்கு க்ரிப் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி கண்டினியூஸாகவும் நீட்டாகவும் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய லிட்டில் ஃபிங்கரை எப்படி நான் க்ரிப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நான் செயின் ஒர்க் அவுட் பண்ண என்னோடய லிட்டில் ஃபிங்கர்லேருந்து நான் த்ரெட் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அப்படின்னா மட்டும்தான் என்னால் ஸ்ட்ரெயிட்டாகவும் நீட்டாகவும் செயின் போட முடியும். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக செயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 7 ஸ்டிச்சஸ் கிட்ட. இது வந்து பேக் சைட், இது ஃப்ரண்ட் சைட். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக ஒரே லைனில் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து செயின் கண்டினியூஸாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து செயின் வந்து எதுக்காக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து தான் பேசிக். ஸோ இதை வச்சு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும்.
நம்மளால் மினி பர்ஸஸ்ஸு, ஸ்வெட்டர்ஸில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பேசிக் செயின் வச்சு தான் போடுவாங்க. ஸோ இதை விட நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம், டாய்ஸ், கீ செயின் இந்த மாதிரியெல்லாம் பெருசாக நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கவுண்டிங் இந்த பர்டிகுலர் செயின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக போட்டோம், வித்தவுட் எனி ஃப்ளாஸ் அந்த மாதிரி போடுறோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த டாய்ஸ்லலாம் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக் செயினு. ஸோ இதே மாதிரி வந்து சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ அதோட எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸில் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே மாதிரியான லைனில் நீட்டாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் நல்லாவே வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை அண்ட் ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ. See you all in next class.